நார்த் கொரியாவினுடைய கிம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய ஒரு வார்ஷிப் செம்மையான ஒரு ஆக்சிடெண்ட், அதுவும் இனாகுரேஷன் டைமில் அப்படின்னு சொல்லும்போது அதை அவரால் அக்செப்டே பண்ண முடியலையா. எல்லாரையும் கூப்பிட்டு இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான விசாரணை நடத்த சொல்லியிருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த நாட்டில் கிம் அவர்கள் உட்கார்ந்துருக்காருன்னா ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கணும். இதுக்காகவே அவங்க டெடிக்கேட்டடாக நிறைய நேரம் ரிஹர்சல் எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் ஒரு வார்ஷிப் இனாகுரேட் பண்ணும்போது அதை எப்படி ரிஹர்சல் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதில் ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மிசைல் வழியாக ஏற்பட்ட ஒரு குளறுபடி தான் அந்த வார்ஷிப்பினுடைய அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தபோது கிம் அவர்களுடைய கோபம் அதிகரித்ததாக சொல்லப்படுது. சொல்லப்போனால் வடகொரியா இப்போ கொஞ்சமாக லேகிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத வடகொரியாவே உணர்ந்திருக்காங்களோ என்னவோ. முதல்லலாம் வாரத்துக்கு 5 நாட்களும் வடகொரியா பற்றியான செய்திகள் வந்துடும். இப்போ அந்த மாதிரியான செய்திகள் வருவது கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வடகொரியாவில் நடத்தப்படக்கூடிய சில மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே அடுக்கடுக்கான தோல்விகளை தழுவி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியாமல் இருப்பதும் வடகொரியாவினுடைய அந்த செய்தி அடிபடாமல் இருப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா 2 நாட்டு தலைவர்கள் ஓவல் ஆஃபீஸில் வச்சு சந்தித்துக் கொள்கிறார்கள். நம்ம ஊரில் சிவாஜி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்கள்ல, வாங்க ஆஃபீஸ் ரூம் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் அடிப்பாங்க. அந்த மாதிரியான வேலைகளை தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ஓவல் ஆஃபீஸில் வச்சு செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கான ஓவல் ஆஃபீஸ் மீட்டிங்கை உலக நாடுகள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார், ட்ரம்ப் அவர்களும் ஜேடி வான்ஸ் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களை எப்படி அவமானப்படுத்தி அதை ப்ரெஸ்ஸில் லைவாக காண்பித்தார்கள் அப்படிங்கிறது எல்லாமே உலகம் அறிந்தது தான். இதே மாதிரியான வேறொரு மீட்டிங்க்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தலைவர் போகிறார். அப்படி போகும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெலிவிஷன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டெலிவிஷனுக்கு பின்னாடி சவுத் ஆப்பிரிக்காவில் யார் யார் வெள்ளை இனத்தவருக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்களோ அவங்களுடைய வீடியோஸ், அவங்களுடைய பாடல்கள் இதெல்லாமே ஒளிபரப்பாகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரம்ப் அவர்கள் அவருடைய உண்மையான முகத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் வெள்ளை இனத்தவர்களுக்கு எதிரானவர்கள் தானே, நீங்கள் வெள்ளை இனத்தை சார்ந்த விவசாயிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைப்படுத்தி கொன்னிருக்கீங்க தானே இப்படின்னு சொல்லி எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாத சில கேள்விகளை கேட்டு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தலைவரை கொஞ்சமாக அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு அவருடைய கேள்விகள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபார்மர்ஸ்னால் அவ்வளோ இலக்காரமாக இருக்கா, அதுவும் வெள்ளை நிற தோளுடன் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் அவ்வளோ இலக்காரமாக இருக்கா, எங்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபார் லெஃப்ட் குரூப்பை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தலைவரை பார்த்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்குறாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தலைவர் சொல்கிறாரு, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, ப்ரூஃப் காண்பியுங்கள், சும்மா எதுவுமே பேசாமல் எதுவுமே காண்பிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்களே. இந்த கேள்வியை கேட்டதற்கு இதோ வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அரசியல்வாதி பேசுனதெல்லாம் காண்பிக்கப்படுகிறது. அந்த இடத்துல வெள்ளை நிறம், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், இவங்களுக்கு எதிராக ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள், அங்கே டிபேட் நடந்திருக்கும்ல, அந்த டிபேட், இந்த ஷோஸ் எல்லாமே அங்கே காண்பிக்கப்பட்டு இதுதான் ப்ரூஃப் பாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் எப்படியான நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு நாங்கள் எப்படி உதவ முடியும், இல்லாட்டி 2 நாடுகளும் எப்படி நட்புடன் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்கா மேலே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஏன் இந்த கொலவெறி? எல்லாரும் இந்த நியூஸை கேட்டோன்னே அதை தான் மனசில் நினச்சிருப்போம். சவுத் ஆப்பிரிக்கா தான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் யூதர்களுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நெத்தன்யாகுவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அரெஸ்ட் வாரண்ட் எல்லாமே பிறப்பிக்கப்பட்டது அல்லவா, அந்த அரெஸ்ட் வாரண்ட் எல்லாமே உடனடியாக நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் நெத்தன்யாகு அவர்களை விசாரிப்பதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாமே இஸ்ரேல் பக்கம் இருந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கும் போயிட்டுருக்கு. இந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேராக சவுத் ஆப்பிரிக்கா பக்கமும் இந்த மாதிரியான கேள்விகளும் கோரிக்கைகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்போ இது எல்லாம் வச்சுட்டு தான் மனசில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தலைவர் வந்துட்டார், சிக்கிட்டார், இனி அவரை சின்ன பின்னம் ஆக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்புடன் தான் முழுக்க ஓவல் ஆஃபீஸினுடைய இந்த ஒரு இன்டர்வியூ இருந்ததாக சொல்லப்படுகிறது. சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடெண்ட் ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், எங்ககிட்டலாம் $400 மில்லியன் அளவுக்கான ஃப்ளைட் இல்லை உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, ஒருவேளை எங்ககிட்ட அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கே இந்த ஃப்ளைட்டை கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளைட்டுக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு பதிவுலையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டான கோல்டன் டோம் அப்படிங்கிறது தான்.
இந்த கோல்டன் டோமை பற்றி தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பட் இந்த கோல்டன் டோம் இப்போது பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்த கோல்டன் டோமுக்கு எதிராக சீனா அவங்களுடைய செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். ஒருவேளை அமெரிக்கா அவங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக கோல்டன் டோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய நாட்டை பாதுகாக்க இந்த மாதிரியான ஏகப்பட்ட ப்ராஜெக்டை செய்வாங்க. இது உலகத்தினுடைய அமைதிக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். கோல்டன் டோம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எப்படி அயன் டோம் இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்தமான அமெரிக்காவும் பாதுகாப்பதற்கான ஒரு வான் பாதுகாப்பு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ள இப்போ கனடாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. கனடாவும் இதே மாதிரி ஒரு கோல்டன் டோம் மாதிரியான ஸ்ட்ரக்சரை அவங்க நாட்டுக்கு பாதுகாப்புக்காக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவுடன் பரிமாறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்வியாக இருக்கும்போது இதே மாதிரியான கோல்டன் டோம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கனடா சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல வேடிக்கை அப்படிங்கிறது வேற லெவல். அப்படின்னா கோல்டன் டோம் உருவானது என்றால் அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்ன முயற்சியை மேற்கொள்வார்கள்? அவங்களால எந்த மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியும்? இல்லை அமெரிக்காவால் இந்த கோல்டன் டோமை உருவாக்க முடியவே முடியாதா? இப்படி பல கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. இதை பற்றியான மேலும் விவரங்கள் தமிழ் பட்சத்தில் பேசிடலாம். ஆஃபீஸ் ஆஃப் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது யூகேனுடைய மிக முக்கியமான ஆஃபீஸ். அவங்க மைக்ரேஷன் போன 2023 கிட்டத்தட்ட 8,60,60,000 பேர் வெளிநாடுகள்லேருந்து யூகேக்கு மைக்ரேஷன் ஆகி வந்தாங்க. ஆனால் 2024 அது பாதியாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4,31,000 மனிதர்கள் மட்டும்தான் வெளிநாடுகள்லேருந்து மைக்ரேட் ஆகி யூகேக்குள்ளே வந்திருக்காங்க. இது 12 மாதங்களாகவே கம்மியாயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி மைக்ரேட் ஆகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய யூகே மக்களுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி யூகே சார்பாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஸோ ஒரு மைக்ரேஷன் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா கடுமையான சில நடவடிக்கையில் யூகே அரசாங்கமும் ஈடுபட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுடன் இணைந்து மைக்ரேட் ஆகக்கூடிய மனிதர்களை, அகதிகளை உடனே உள்ளே விடக்கூடாது. அதற்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய ப்ளூ காலர் ஜாப்ஸாக இருக்கட்டும், இதை பற்றியான புரிதல்கள் எல்லாமே யூகேயில் இருக்கணும். அதன் பிறகு தான் மனிதர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூகே சொல்லி இப்போ நிறைய பேரை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போது 4,31,000 நபர்களுக்கு இந்த இமிகிரேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. காசால என்ன நடந்துட்டு இருக்கு? காசாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியுடன், பஞ்சத்துடன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்துடன் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்துட்டு இருக்கும்போது காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் தினசரி அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. ஸோ இந்த தாக்குதலை பற்றியும் அங்கே உயிரிழந்தவர்களை பற்றியும் எகிப்து உட்பட பல நாடுகளை சார்ந்த பல தலைவர்கள், அமெரிக்கான ஒரு தூதுவர்களாக வருவாங்க, அப்படி இல்லைன்னா டிப்ளமேட்ஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இவங்க அவங்களுடைய ரைடு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கேள்வி பதில்கள் அப்படிங்கிறது இஸ்ரேல் மக்களிடமும் காசா மக்களிடமும் கேட்பாங்கல்ல. ஸோ அப்படி காசா மக்களிடம் மேற்கு கரையோரமெல்லாம் இவங்க வந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எதிராகவே இஸ்ரேல் ஒரு வார்னிங் ஷாட் அப்படிங்கிறத ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதனால் மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத இஸ்ரேல் செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை மீறலை கேட்க போனால் அவங்களையும் இஸ்ரேல் கொல்ல துடிக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருந்தது. இஸ்ரேல் இதற்காக பெரிய அளவில் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் எகிப்து போன்ற நாடுகள் கேட்டிருக்கிறார்கள். ஸோ இஸ்ரேலினுடைய இந்த மனப்பான்பு, நாங்கள் மட்டும்தான் பெருசு, வேறு யார் வந்தாலும் இப்படி தான் அப்படிங்கிற இந்த மனப்பான்பு என்ன சொல்கிறது என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கருத்துக்களாக சொல்ல வேண்டும். ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப்லேருந்துலாம் மனிதர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அந்த இடத்துலலாம் மறுபடியும் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இந்த ஜபாலியா ரெஃப்யூஜி கேம்ப் ஆல்ரெடி ஒரு முறை இதே மாதிரி எவாக் செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கத்தாரினுடைய லக்ஸரி மெகா ஜெட் அப்படிங்கிறது, அதாவது 400 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு மெகா ஜெட் அப்படிங்கிறத கத்தார் அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்திருந்தது. அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த 400 மில்லியன் மெகா ஜெட் வாங்கினது, அதாவது கிஃப்டாக வாங்கினது சரியாகுமா இல்லையா, இதுக்கான அஃபிஷியல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளுடன் காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ அதுக்கான விடை கிடைச்சிருக்கு. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கத்தார் அரசாங்கம் கொடுத்த 400 மில்லியன் அளவுக்கான அந்த மெகா ஜெட் என்பது இப்போது அனுமதிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபையாலும் அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்களாலும் இதற்கு அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ட்ரம்ப் அவர்களுடைய புட்டின் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த நடுநிலைமையிலிருந்து
2 யுத்தங்களையும் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னபோது அதை நம்பின உலகம் இப்போது புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசின பிறகும் எந்த விதமான முன்னேற்றமும் தெரியவில்லையே, எப்போதும் போலதான இங்கே பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்புக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். காசாவினுடைய ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது டோட்டல் கொலாப்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். துருக்கியும் சவுதி அரேபியாவும் அரபுலக நாடுகளில் நட்பு நாடுகள் கிடையாது, ஆனால் ஒரே மாதிரி வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள். இரண்டுக்கும் வேற வேற நிலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அரபுலக நாடுகளுடைய செய்தி ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய NSA போல்டன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் எப்போதும் போல அவங்களுடைய அணு ஆயுதத்தை பாதுகாக்குமா இல்லை கோட்டை விட்டுருவாங்களா அப்படிங்கிறது எங்களால் சொல்லவே முடியலை. சொல்லப்போனால் அணு ஆயுதத்தை சேமித்து வைப்பதற்கான அந்த ஒரு நேர்த்தி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தெரியுமா என்பது ஒரு பெரும் கேள்விதான் அப்படிங்கிறத அவரும் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஸோ அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய பாகிஸ்தானால் வரும் காலங்களில் பல நாடுகளுக்கும் சிக்கல் இருக்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.